எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம், சூப்பரான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசைக்கு இல்லாமல் சாப்பாட்டுக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான சட்னி தாங்க. நான் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் ஊற்றி வரமிளகா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது இருந்தாலும் சரிங்க. நான் பெரிய வெங்காயம் தாங்க ஒரு 3 வெங்காயம், ஒரு பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்துருக்குறேங்க. அது நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயில் இந்த மாதிரி கலரு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வணக்கிக்கணுங்க இந்த சட்னிக்கு. அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வணக்கினது கடைசியில் நல்லா வணக்கின இந்த கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன கடைசியில் நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அந்தளவுக்கு சட்னி எடுத்துக்கங்க. நான் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறேங்க. அந்த தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிடலாங்க. பாருங்கள், தக்காளி போட்டு தக்காளி, தேங்காய், புளி இது எல்லாம் போட்டு நம்ம வணக்கலாங்க. இப்போ தக்காளியும் தேங்காயும் போட்டுங்க நல்லா வணங்கட்டுங்க. சிம்பிளான சட்னி தாங்க, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சப்பாத்திக்கு நல்லா கொஞ்சம் புளியெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னு வச்சு அரைச்சிங்கன்னா 2 நாளைக்கும் கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த சட்னி. ஏன்னா நம்ம புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் நிறைய ஆட் பண்ணலாங்க. நான் கூட புதினா இல்லாதனால கருவேப்பிலை, கொத்தமல்லி தாங்க போட்டிருக்கிறேன். நீங்கள் புதினா இதில் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வணங்குது பாருங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்திங்க. எந்தளவுக்கு கல் உப்பு தேவையோ அந்தளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்குங்க. சேர்த்திக்கிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறுன கடைசியில் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள், பாருங்கள், நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஆறுன கடைசியில் பாருங்கள் மிக்சியில் அரைச்சாச்சுங்க. அந்த சட்னி பாருங்கள், பார்க்குறக்கு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.